வாங்க டாக்டர். அம்மாவை செக் பண்ணிட்டீங்களா? இப்ப எப்படி இருக்காங்க? இப்ப நார்மலா இருக்காங்க மேடம். மறுபடியும் இசிஜி எல்லாம் எடுக்கணும்ன்ற அவசியம் இல்லைல்ல? இல்ல மேடம், ஹார்ட் பீட், பல்ஸ் ரேட் எல்லாமே நார்மலா இருக்கு. வயசானாலே ஓவரா ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது. அதிகமான வெயிட்டை தூக்குறது, ரொம்ப நேரம் தூங்காம இருக்கிறது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். என்ன மாதிரி டயட்ல இருக்கணும்னு சொல்லிட்டீங்களா? எல்லாமே அவங்களுக்கு கிளியரா சொல்லியிருக்கேன். எனிஹவ் வீக்லி ஒன்ஸ் வந்து செக் பண்ணிடுங்க டாக்டர். ஓகே மேடம். எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிடுங்க. சரிங்க மேடம், நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஓகே. தேங்க்யூ டாக்டர். டாக்டர், சொல்லுமா. இந்த அம்மாவோட போட்டோவை மென்டல் ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தர் கிட்ட நான் பாத்திருக்கேன். என்ன சொல்ற நீ? ஆமா டாக்டர், 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்தேன். அங்க அவரை பாத்திருக்கேன். எப்ப பார்த்தாலும் இவங்க போட்டோவை கையில வச்சுக்கிட்டு ஏதோ ஒண்ணு புலம்பிக்கிட்டே இருப்பாரு. சும்மா உளராதம்மா. நிஜமாதான் டாக்டர். இவங்க இந்தியாவை சேர்ந்தவங்களே இல்ல, வெளிநாட்டுல இருக்கவங்க. நீ எதையாவது தப்பா சொல்லி பிரச்சனை பண்ணிடாத. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு டாக்டர், அது இவங்க தான். இருக்கோ இல்லையோ, இத பத்தி இனிமே பேச வேண்டாம். ஏதாவது தப்பா சொல்லி பிரச்சனை ஆயிட போகுது. நாம என்ன வேலையா வந்தோமோ அதை மட்டும் பாப்போம். வா. கோபி, எல்லாம் கரெக்டா இருக்கு. ஆமாண்ணே, எல்லாம் கேட்டேன், கரெக்டா தான் இருக்கும். நான் கூட ஒரு தடவை செக் பண்ணிட்டேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த டீடைல்ஸ் போதும்ல? இதுலயே உங்களுக்கு தேவையான எல்லா டீடைல்ஸுமே இருக்குண்ணே, ஒன்றும் தேவைப்படாது. இதுல இருக்க எல்லா கிளாஸுமே ரொம்ப பக்கம். ரஞ்சனி, சொல்லு ரஞ்சனி. சாரி கோபி, இப்பதான் ஆஃபீஸ் வேலை முடிஞ்சது. நான் இப்ப கிளம்பி வந்துட்டே இருக்கேன். ஒரு 20 மினிட்ஸ்ல வந்துருவேன். நோ ப்ராப்ளம், பொறுமையாவா? ஓகே ஓகே ஓகே, பாய். என்னவாப்பா? ஆஃபீஸ்ல வேலை இப்பதான் முடிஞ்சுதான், வந்துகிட்டே இருக்கலாம். வரட்டும் வரட்டும். கோபி, இந்த அமௌண்ட் ஆமாண்ணே, இன்ட்ரெஸ்ட்டுக்காக அதை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாரு. வாங்க வாங்க. வணக்கங்க. வணக்கம் வணக்கம். வணக்கம் சார். உட்காருங்க. சார், நான் சொல்லியிருந்தேனே, என் தம்பி கோபி. ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்காக தான் உங்ககிட்ட பணம் கேட்டு வந்திருக்கோம். தம்பி, பணம் வாங்குறது பெரிய விஷயம் இல்ல, ஆனா கரெக்டா திருப்பி கொடுத்துடணும். ஏன்னா நான் ரொம்ப கரார். என்னை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ் சார். பணம் மட்டும் சரியா கொடுக்கலன்னா அப்புறம் அதுல எந்த ப்ராப்ளமும் இருக்காது. நான் ஸ்டார்ட் பண்ண போறது ஒரு நல்ல பிஸ்னஸ். ஒரு வருஷத்துலேயே நல்ல ப்ராஃபிட் வந்துடும். ஆக்சுவலாக இனிஷியலாக தான் அமௌண்ட் தேவைப்படுது. அதுக்கப்புறம் நான் பர்ச்சேஸ் ஆர்டர் வச்சு பேங்க்ல லோன் வாங்கிடுவேன் சார். அதை பற்றிலாம் கூட பேசிட்டேன் இல்லைன்னா? ஆமாம். வீட்டு டாக்குமெண்ட்லாம் கொண்டு வந்திருக்கீங்களா? கொண்டு வந்து சார். அப்புறம் அக்ரிமெண்ட்லாம் ரெடியா இருக்கு. நீங்க 2 பேரும் சைன் பண்ணிடுங்க. அப்புறம் ஒரு 10 செக் லீஃப்ல டேட் போடாம அமௌண்ட் போடாம சைன் பண்ணி கொடுத்துருங்க. இதெல்லாம் என்னோட செக்யூரிட்டிக்கு தான், வேற ஒண்ணும் இல்ல. சரி சார், நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படியே பண்ணிடலாம். சரி. செக் புக் கொடுங்கண்ணே. இந்தாங்க டாக்குமெண்ட்ஸ். செக் லீஃப்ல கைது போட்டு கொடுத்துருங்க. இதோ. குடும்பி கரெக்டா இருக்கான்னு பாரு. என்னங்கண்ணா, இதெல்லாம் கையெழுத்து போட்டீங்களா? எல்லாம் போட்டோம்பா. பாரு. இந்தாங்க சார். கொடுங்க. சரியா இருக்கான்னு பாத்துக்கோங்க. ஓகே சார், ரொம்ப சந்தோஷம். உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. இதை நாங்க மறக்க மாட்டோம்.
ரஞ்சினி வந்துட்டுமேண்ணா. ஆமா, வெயிட் பண்ணலாமா? இந்தாங்க 10 லட்சம் வச்சுக்கோங்க, வியாபாரத்தை நல்லா நடத்துங்க. கவுண்ட் பண்ணி பார்த்துக்கப்பா. கொடுங்க. சரியா இருக்கும் சார். அப்ப நாங்க புறப்படுறோம். வாங்க, வரேன். சந்தோஷம். தேங்க்யூ சார். இதுல வைப்பா. ஓகே சார், வாங்க வரோம். வரேன் சார். சரி. பணம் கிடைச்சாச்சு. இனிமே நீ பிசினஸ் கடை கண்டிப்பா. ரஞ்சினி வந்துட்டா. சாரி கோபி, வரது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல ரஞ்சினி, நாம நினைச்சபடியே எல்லா வேலையும் நாம இமீடியட்டா ஆரம்பிச்சிடலாம். இனிமே நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. என்னப்பா போன காரியம் என்னாச்சு? ரொம்ப நல்ல மனுஷன். என்னதான் சொல்றாங்க? ஏதாவது பிரச்சனைனா அடிச்சு நொறுக்குங்கடா. எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன், நீங்க பயப்படாதீங்க. நான் நினைச்சதுதான் நடக்கணும்டா. ஆனா இதை நம்ம கையில வச்சிருக்கிறது ரொம்ப ரிஸ்க். அதனால இப்பவே போய் பேங்க்ல டெபாசிட் பண்ணிடலாம். கோபி, இவர்கிட்டயா பணம் வாங்குனீங்க நீங்க? ஆமா. என்னண்ணே சொல்லுங்க. பணம் ஒரு வழியா கிடைச்சாச்சு. இனிமே உன் பிசினஸ் ஆரம்பிக்கிறது அண்ணே, உங்களாலதான் எல்லாமே நல்லபடியா முடிஞ்சதுண்ணே. நீ இதுல ஜெயிச்சு வந்தனா அதுவே எனக்கு சந்தோஷம். தேங்க்ஸ்ண்ணே. அப்ப நம்ம கிளம்பலாம் ரஞ்சினி. போற வழியில பேங்க்குக்கு போயிட்டு போயிடலாமா? என்ன 2 பேரும் சாப்பிடாம அப்படியே உட்காந்துருக்கீங்க? இல்ல, நம்ம செல்வா கொஞ்சம் பயந்து போயிருக்கான். ஏன் மாமா மூடி மறைக்கிறீங்க? உண்மையை சொல்ல வேண்டியதானே? இந்த வீட்டுல தண்ணி குடிக்கிறது கூட எனக்கு பயமா இருக்கு. முட்டாள்தனமா பேசாத. ஆமா, நான் முட்டாள் தான். நான் தூக்கு மாத்திரை சாப்பிடும்போது கொஞ்சம் கூட பதட்டப்படாம கிளம்பி போனியே, அதை மறந்து இப்போ முன்னாடி உட்காந்துருக்க பாரு. நான் முட்டாள் தான். ஆமா சந்திரா, அவன் சொல்றதும் சரிதான். அன்னைக்கு நீ அவனை தடுத்தாவது இருக்கலாம். சும்மா ஆளுக்கு புரியாம பேசாதீங்க. அந்த பாட்டில் இருந்தது நான் ரெகுலரா சாப்பிடுற வைட்டமின் டேப்லெட்ஸ் தான். அது எத்தனை தடவை தான் சொல்றது? அதை சாப்பிட்டா இவனுக்கு ஒண்ணு ஆகாதுங்கிற தைரியத்துல தான் நான் போனேன். நீ அப்படி சொல்ற, ஆனா நடந்தது என்ன? மாமா திரும்ப திரும்ப அதையே பேசிக்கிட்டு இருக்க. எனக்கு உன்னை பாக்குறதுக்கு பயமா இருக்கா? நான் யாரையும் நம்ப தயாரா இல்ல. நான் வெளில போய் சாப்பிட்டுக்கிறேன். ஆனா அதுக்காக ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்றதுக்கு பயந்துட்டு போற மட்டும் நினைச்சா அதுக்கா? ஏன் இப்படி பண்ணிட்டு போறான்? நான் எவ்வளவு சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறானே. ஏன் வர வர புது புது பிரச்சனைகளா வந்துகிட்டே இருக்கு? இதுக்கெல்லாம் காரணம் யாரு? கோபி, ரஞ்சனி, வா வா வா. ரஞ்சனி, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். வீட்ல அம்மா அப்பா எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. நிவேதா எங்க? ஸ்கூலுக்கு போயிருக்கா? இப்பதான் அனுப்பிச்சு விட்டேன். கோபியை பார்க்கலான்னு வந்தேன். ரெடி ஆயிட்டாப்ல. இரு நான் கூப்பிடுறேன். ஓகே. கோபி, என்னண்ணே? ரஞ்சனி வந்திருக்கா? கோபி, இன்னைக்காவது உன் விருப்பத்தை அவகிட்ட சொல்லிடு. இங்க பாரு, இத்தனை நாளா நீங்க 2 பேரும் பேசிருக்கீங்க, பழகிருக்கீங்க, எல்லாம் ஓகே. ஆனா கண்டிப்பா இன்னைக்கு நீ உன் விருப்பத்தை சொல்லியே ஆகணும். சரியா? சரி.
நான் போய் டிஃபன் ரெடி பண்றேன், நீ போய் பேசிட்டு இரு, சரியா? சொல்லிட்டேன், இதோ வந்துருவா. ஓகே. ரஞ்சினி, அது வந்து எங்க வீட்டில் உன்னை பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரஞ்சினி. ஆஃபீஸ்க்கு எனக்கு லீவா ரஞ்சினி? இல்ல, போகணும். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்த பேசிட்டு போலான்னு வந்தேன். ம். கோபி, சொல்லு ரஞ்சினி. அந்த லோகநாதனை உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? யாரு? அதான் ஃபைனான்ஸ் வாங்குனீங்களே. ஓ, அவரா? எனக்கு தெரியாது. அது எங்க அண்ணனுக்கு தான், பட் அவருக்கும் நேரடியா தெரியாது. ஒரு ஃப்ரெண்டு சொன்னாரு, இதை முடிச்சோம். யாரு என்னன்னு தெரியாம எதுக்கு இவ்ளோ பெரிய ரிஸ்க்ல இறங்குனீங்க? ரிஸ்கா? இதுல என்ன ரிஸ்க் இருக்கு ரஞ்சினி? நாங்க வீட்டை அடமானம் வச்சுதானே பணம் வாங்கியிருக்கோம். யூஸ்வலா மற்ற இடத்துல என்ன ஃபார்மாலிட்டிஸ் கேட்பாங்களோ அதான் இவரும் கேட்டாரு. அதை வச்சு தான் பணம் கொடுத்தாரு. அப்போ அதை பேங்க்லயே வாங்கியிருக்கலாமே. பேங்க்ல பண்ணிருக்கலாம், பட் இவங்க கொடுத்த அளவுக்கு அவங்க பணம் தர மாட்டாங்களே. அதுவும் இல்லாம அவங்க ஃபார்மாலிட்டிஸ் ரூல்ஸ் நிறைய இருக்கும், அதனால கொஞ்சம் டிலே ஆகும். ஆனாலும் அதுல பாதுகாப்பு இருக்குமே. கரெக்ட் தான். கோபி, அந்த லோகநாதனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். சந்திரமதி விஷயத்துல தான் அவன் எவ்வளவு பெரிய ஃப்ராட நான் கண்டுபிடிச்சேன். எத்தனை பேர் அவனால பாதிக்கப்பட்டிருக்காங்க தெரியுமா? கஷ்டம் எல்லாருக்கும் வரும் கோபி. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டம். அந்த கஷ்டத்துக்காக அவன்கிட்ட போய் நின்னு எவ்வளவு குடும்பங்கள் அழிஞ்சிருக்கு தெரியுமா? அவன் இறக்கமே இல்லாத ஒரு மிருகம். அவன்கிட்ட போய் மாட்டிக்கிட்டீங்களே கோபி. இத பாரு ரஞ்சினி, சில பேர் பொருளை வச்சு வியாபாரம் பண்ணுவாங்க, சில பேர் பணத்தை வச்சு வியாபாரம் பண்ணுவாங்க. கஷ்டம்னு சொல்லி தான் எல்லாரும் பணத்தை வாங்குறாங்க. அந்த பணத்தை வாங்கினவங்க கரெக்டா கொடுத்துட்டா ஏன் மற்றவங்க பிரச்சனை பண்றாங்க? மிரட்டுறது, வீட்டில் பூந்து வசூல் பண்றது, இதெல்லாம் நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா பணத்தை வாங்கினவங்க கரெக்டா கொடுத்துட்டா இவர் எதுக்கு பிரச்சனை பண்ண போறாரு? நான் இதுல ஜெயிப்பேன்னு உனக்கு நம்பிக்கை இல்லையா? தோத்துருவேன் நினைக்கிறியா? இல்ல கோபி, தோக்க மாட்டீங்க. உங்க முயற்சி மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்புறம் ஏன் பயப்படுற? எனக்கு இதை தவிர வேற வழி தெரியல ரஞ்சனி. நான் எவ்வளவோ எதிர்பார்ப்புகளோட ஃபாரினுக்கு போனேன். அதுக்கு முன்னாடி இங்கேயும் நிறைய இடத்துல வேலை தேடினேன். பட் என் படிப்புக்கேத்த வேலை இங்க கிடைக்கல. வாழ்க்கையில எனக்கு எவ்வளவோ ஆசைகள் இருந்தாலும் இந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திடுச்சு. சத்தியமா சொல்றேன் ரஞ்சனி, உன் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் எனக்கு கிடைக்கலன்னா என் வாழ்க்கை வேற விதமான வழியில போயிருக்கும். சின்ன வயசுலயே என் அப்பா அம்மாவை இழந்துட்டேன். எனக்கு இப்ப அப்பா அம்மாலாம் என் அண்ணன் அண்ணிதான். அவங்களுக்கு ஒன்றும் பெரிய வருமானம் இல்லை, இருக்கிறத வச்சுதான் காலத்தை ஓட்டுறாங்க. என்னை இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. நான் இவ்வளோ படிச்சிருந்தோம் அவங்களுக்கு ஒரு சின்ன உதவி கூட செய்ய முடியலையேன்னு எனக்கு உறுத்திக்கிட்டு இருக்க. சாரி கோபி, உங்க மனசை கஷ்டப்படுத்துறதுக்காக நான் இதை சொல்லல. முடிஞ்ச வரைக்கும் ஜாக்கிரதையா இருங்கன்னு தான் சொல்ல வந்தேன்.